மார்னிங் மாமா. அரே வேலு உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வந்துட்டேன். உட்காரியா? எழுந்திரி. விலகங்கிட்டு உட்காந்துக்கிட்டே என்ன உட்காரியா? வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறேன்? காப்பியா, ஓவலா, டீயா? Don't want anything. I want 1 cup பச்சை வாட்டர். அவ்வளவுதானா? உனக்கு தான் தெரியுமா நான் ஓசியில எதையும் குடிக்க மாட்டேன்னு. ஆமா ஆமா. வள்ளி, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. குயிக் 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 குயிக். வேலு, எங்க இருந்து வர்ற? நம்ம பண்ண விட்டு தம்பி ஊரை சுத்தி பாக்கணும்னு சொல்லி தோள் மேல தோள் கை போட்டுக்கிட்டு, எது மேல கை போட்டுக்கிட்டு, தோள் மேல தோள் கை போட்டுக்கிட்டு தொல்லை பண்ணிச்சு. சரிடா வாடா காமிக்கிறேன்டான்னு சுத்தி காமிச்சிட்டு வர்றேன். என்னன்னு? சரிடா வாடா காமிக்கிறேன்டான்னு காமிச்சிட்டு வர்றேன். அப்படி கூப்பிடலன்னா தம்பி அவங்க பேசாதான். வேலு, உனக்கு மேற்கொண்டு பணம் வேணுமா? அடமான கடமான ஒண்ணு வேணாம், ரொக்கமா தரேன். என்ன மாமா இது? நிலத்து மேல வாங்கின கடனை ஏண்டா இன்னும் அடைக்கல, ஏண்டா இன்னும் அடைக்கலன்னு கொடைன்னு கொடையுவ. இன்னைக்கு என்னமோ சத்தமே மாறுத. என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு இதுக்குத்தான். எதுக்குத்தான்? இதோட நிறுத்திக்கிட்டியா? வாயில இருந்து வார்த்தையை விடு. விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்னையா கிட்ட நீ பழகும் போது என்ன பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தையை சொல்லி வைய. சொல்றேன். வட்டிக்கு மேல வட்டி வாங்கி ஊர் சனங்க வைத்தறிச்செல்லாம் கொட்டிக்கிறேன்னு சொல்றேன். சின்ன பையல உன்னை எல்லாம் காக்கா குடிச்சாலே இப்படித்தான். மாமா கோச்சிக்காத. என்னது? தண்ணி. ஆமா, நீ தண்ணி குடிக்கிறதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? பழம் குட்டை கிடைக்கல? என்னமா மாடு சொல்றேன். நான் அவளை பழிச்சு நான் சொன்னேன். நான் வரும்போதே தாகத்தோட வந்தேன். இங்க வந்து தாகம் வரல. உன் தாகம் என்னைக்குமே தனியா போறதில்ல. என் தம்பி ராஜா பைய வந்துட்டான். அவங்கிட்ட சொல்லிட்டு உன் கழுத்துல தாலிய கட்டி உனக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு உனக்கு நான் தண்ணி காட்டல. என்ன அவனே இவனை கூப்பிடு. அவனே இவனே அதுவே இதுவே சும்மா அப்படி கூப்பிட்டு பார்த்தேன். என்னப்பா தாயிலா பிள்ளை மேல தலையில அடிக்கிறிய? ஏண்டா கடையை பாத்துக்கிட்டான போனா, ஹேண்டில் பார காணோம், பம்ப் செட்டை காணோம், ஸ்பானரை காணோம், திருட்டு போயிடுச்சுன்ற. கடையில உன்னை விட்டா வேற வேணா திருடுவான். என்னப்பா என்ன மாத்திரம் சொல்ற? நீ நானே கடையில இருக்கிற, அப்ப என்ன திருடன்றியா? இருப்பா. இந்த பாருப்பா, நம்ம சைக்கிள் கடை, பம்பு, ஸ்பானரு, ஹேண்டில் பார் எல்லாம் இதுல இருக்குது. அதானே? என்னடா நம்ம கடை சாமான்ல வேற யாரும் பேரை போட்டுக்குது? அட பாவி, எவனோ திருடி எங்க அப்பா கிட்ட வச்சிருக்கான். அவனும் பணம் கொடுத்துறான் பாத்தியா? அட படுபாவி. யார சொல்ற? தான் எங்க அப்பனை சொல்ற படுவாவின்னு. ஐயா சாமி ஆண்டவனே. சோறாகலையா? போயா வாயா சந்தனக்கண்ணா, வா. தம்பி, இனி இறங்க வேண்டிய திருவோடுதான். என் சகல விதமான சங்கம சொத்தை எல்லாம் உங்க அப்பா வட்டியில மூழ்கடிச்சிட்டாரு. வட்டி கடல் நீலமேகன்னு தெரிஞ்சும் அங்க கொண்டு போய் அடகு வச்சா முடிவு இப்படித்தான் நடக்கும். இப்ப என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நடுத்தருவுல நிக்குது. நடுத்தருவியா? வண்டி ஏதாவது வேற போதியா? தள்ளி நிக்க சொல்லியா? கடனா தராட்டியும் கூட தர்மமா ஒரு 10 ரூபா கொடுங்க, உயிர் பிச்சை கொடுங்க தம்பி. உயிரை பிச்சை எடுக்காதுங்கப்பா. உன்னை இந்த அபாயத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு உபாயம். குண்டா, அத பாரு ஆண்டா, அதை இப்படி கொண்டா. இப்ப இந்த பாத்திரம் உண்ணுது, அடகு வை. ரொம்ப புண்ணியம் தம்பி, நான் வர்றேன். எங்க போற? அடகு வைக்க. சரியான கிராக்கியா வந்து வாச்சிருக்கிற, எங்கிட்டே வையா. உங்க அப்பா அடையாளம் கண்டுக்கிட்டா? இது என்ன தங்கமா வெள்ளியாயா? எங்க அப்பா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு? அது வருது. அடகு வைக்கிற மாதிரி ஏதாவது பேசு தம்பி. இத வச்சுக்கிட்டு ஒரு 50 ரூபா கொடுங்களேன். என்னது? இதுக்கு 50? தண்ணி ஊத்துற பாத்திரம் 15 ரூபாய் தான் கொடுப்பேன். என்ன இருந்தாலும் பொருள் மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாத்திரத்தோட மதிப்பு எங்கிட்ட சொல்றியா? 15 தான் கொடுப்பேன். இஷ்டமா இல்லையா? சரி, காகிதம் என்னத்துக்கு? காகிதம் ஒரு நம்பிக்கை வச்சு வாங்கிட்டு போயா. கொடுங்க அப்பா, ஒரு 15 கொடு. வட்டிக்கு 5 ரூபாய், இந்த 10 ரூபாய். இன்னும் ஏன் நிக்கிற? நான் ஏன் நிக்கிறேன்? மகா அப்பா, மகா அப்பா, மகா அப்பா. இப்ப தாண்டா நீ அம்மாவன். நான் நினைச்சது சரியா போச்சு. பரம்பரை குணம் உன்னை விட்டு போகுமா? நீங்களும் பாக்கெட்ல கை விடுவீங்களா? இல்லை வாடா. நான் கொஞ்சம் இறக்க சித்தம் உள்ளவன். கொஞ்சம் வருமே. அந்த பயல நீ புடின்னு புடிச்ச பாரு, அதுல எப்படி அசந்தான் பாத்தியா? நானா இருந்தா 20 ரூபாய கொடுத்து 10 ரூபாய் நஷ்டப்பட்டிருப்பேன். கையெடு. இடத்த மாத்திட்டனே. இந்த ஏப்பா அப்பா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? அதுல என்னடா சந்தேகம்? அப்பா, கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா தங்க பழக்கம் தர்றாங்களாமே, தெரியுமா?
ஆமா, நான் கூட பத்திரிக்கையில படிச்சேன், எல்லாத்துக்குமே கொடுப்பாங்களா? கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா எல்லாருக்குமே தர்றாங்க. சம்மு, நீயும் வள்ளியும் தாய் இல்லாம இருக்கிறீங்கங்கறத நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்பா அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க, ஏன்டா தாய் இல்லாத பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுற, ஏதாவது ஒரு தாயை கொண்டாயேன்னு சொல்லுவாங்க. எப்பா, இனி உங்களை தாய் இல்லாம வச்சிருக்க நான் விரும்பவே இல்லை. ஏதாவது ஒரு தாயை நான் இங்க கொண்டாடத்தான் போறேன். ஆனா நான் இந்த தங்க பதக்கத்துக்காக சொல்லலடா. ஐயோ ஐயோ எப்பா, பணத்துக்காக நீ எதை வேணா செய்வேங்கிறது எனக்கு தெரியும்பா. நான் சொல்ல வந்தது பல்ல உடப்பேன். ஏன்டா மூடுற? உடப்பிய தெரியுதுல்ல? ஏலே, நீ அந்த டீ கடைக்கார குட்டி பேசிக்கிட்டு இருந்தா நான் பார்க்கல நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? வயசான காலத்துல பண்ற வேலையா இது? சின்னவங்க பண்றதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பாக்குறது. ஏண்டா, அந்த தங்க பதக்கத்து விஷயத்தை நீ எதுக்கா எடுத்து எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இந்த வீட்டுல நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஆமா, சொல்லிவிட்டேன். நாளைக்கே சாவ போறியா? சாமாட், எனக்கு அதிர்ஷ்ட உச்சகட்டத்தை எட்டி நிக்குதுடா. கிழிக்குது. கிழிக்கும். உதயல் கிடைச்சாலும் கிடைக்கும், அதை விட்டுட்டு தவிக்காத. எப்பா, ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். என்ன? உன் கண்ணதில்ல அந்த பொண்ணை தொட்டு தாலி கட்டி இந்த வீட்டுக்கு நான் கொண்டு வரல. அநியாய வட்டி நீரவேகம் புள்ள சைக்கிள் கடை சண்முகங்கிற சம்முன் நான் இல்ல. நீயா பாத்துக்கலாம் வரா? பார்க்கலாமா? பாத்துக்கலாம் வரா? பார்க்கலாமா? அண்டா விடு. பார்க்கலாமா? 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 அண்டா விடுங்க, அண்டா விடுங்க. ஏன் நீ ஏன் இருக்கிற? உள்ள அண்டாவை காண நான் தேடிட்டு இருக்கேன். இங்க அப்பாவை பிள்ளை இதை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? என்னது? உள்ள இருந்த அண்டாவா இது? ஆமாப்பா, போன வருஷம் பொன்னம்மா கொண்டு வந்து உங்ககிட்ட அடகு வைக்கல, அதுதான் இது. ஐயோ, அட பாவி, 15 ரூபா போச்சே. இல்லை, அந்த அஞ்ச கொண்டா. அதுக்கு வேற ஆள பாருங்க. டேய், புள்ளை கூட பார்க்காம உன்னை போலீஸ்ல சொல்லி சும்மா நிறுத்துக்கப்பா. இந்த ஹேண்டில் பாரு, பம்ப், ஸ்பேனர் எப்படி வந்துச்சு? அழகு வச்சா. வச்சா என் கடையில இருந்து தேடி கொண்டு வந்திருக்கான். டேய், நீ போய் ஸ்டேஷன்ல சொல்றான் இங்க ஒரு ஆளு திருட்டு பொருள் எல்லாம் வாங்குறாருன்னு. இவரை உள்ள தள்ளட்டும். சொன்ன உடனே ஆமா, இதெல்லாம் ஒன்னதான். ஏப்பா இப்படி சண்டை போடுறீங்க? வாங்க வாங்க சாப்பிடலாம். பாபா சாப்பிடுப்பா. ஓப்பா, நீ என்னடா என்ன அப்பான்னு கூப்பிடுற? நீ எப்ப பிறந்த? அப்பானாலும் மெட்ராஸ் அப்பா. நீ வாப்பா. போப்பா. ஏய், எடுத்துக்கடா. அதோரம் கொடிச்சாலா ஏ அரும்பரும்பா வெத்திலையா ஏ பொட்டாச வக்குதில்லே என் பொம்மையிலே ஓ மயக்கம் தானே 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 தேடலா. உரியடியில தோத்து போய் உள்ள மூக்கு உடைஞ்ச உனக்கு பாட்டு வேறிய பாட்டு வெக்கமா இல்ல? யாரு உள்ள தோத்து போனா? நீதான். மேல இருந்து ஒன்னையே பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆ. ரஃப் உண்டாயிடுச்சு, கீழே விழுந்துட்டா முடிஞ்சேன். அட நீ நல்லா இருக்க, உனக்கு லவ் வேறிய லவ். ஆம்பளை அடிக்கிற கொப்ப வட்டி வாங்குற தும்புறா. போடுறா போடுறா, எங்க அடிக்க பாரு, போடுறா. Mr. Wilson, these are all our lands. எப்போலே துறைங்களுக்கு நல்ல இளமையா கொண்டா. என்ன சொல்ற? இல்லையா? That's all right. அப்படி எட்டி நில். போப்பா அந்த பக்கம். This is our village beauty. எங்க குட்டி, அப்படி கைய வச்சுட்டு அப்படி கோணரா நில்லு. ஏய், என்ன அது புறம்போக்கு இடம்னு பாத்தியா? ஜாக்கிரதை, போட்டி அந்த பக்கம் திருப்பு. புரியலையா? விட்டுடு. வில்லேஜ் ஃபூல்ஸ். மிஸ்டர் வில்சன், இந்த இடத்துலதான் மோட்டார் இன்ஜின் உள்ள முக்கியமான ரூம் வரப்போகுது. நம்ம கட்டப்போற மில்லின் இருதயமே இந்த இடம் தான். இந்தாப்பா டேப் எடுத்து எல்லாம் கரெக்டா அளவிடுங்க. யாரு? நானா? காட்டூர் மைனர் மிஸ்டர் ராஜாவுக்கு பைனான்சியல் அட்வைசர் அண்ட் பிசினஸ் மேனேஜர். டெல் தமிழ், டெல் தமிழ். அதாவது மிஸ்டர் ராஜாவுக்கு பொருளாதார ஆலோசகரும் பிசினஸ் மேனேஜரும் நான் தான். என் பேர் வாசுதேவன். இவங்கெல்லாம் மில் இன்ஜினியர்ஸ். புரிஞ்சதா? ஏன் நிக்கிறீங்க? எல்லாம் அளவிடுங்க. இந்த நெல்லெல்லாம் வெட்டிட்டு. அது நெல்ல வெட்டுறதா? ஜாக்கிரதை, நிலம் என்னது? என் பவர் இல்லாம கால் எடுத்து வச்சுங்க, குதிங்க அந்த இடத்தை விட்டு விடுவேன். ஏன் நீ இப்படி ட்ரபிள் பண்ற? இந்த இடத்தை அழிச்சு தான் மில்லுக்கு அஸ்திவாரமே போடணும். அழிச்சு விட்டேன். எஸ். ஐயா, கேட்டா மூளை இருக்கா?
தாயை அடிச்சு குழந்தை உண்டாக்க போறீங்களா? பாருங்க தாய்க்கு தாய், குழந்தைக்கு குழந்தை, தெய்வத்துக்கு தெய்வம். உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? உங்க கட்டடத்தை எவனாவது இஷ்டவாய் பேர் நல்லா இருக்கும், அங்க கொண்டு போய் கட்டுங்க. காரியாத்தான் நானே சொல்றேன், இந்த பூமி அழிய நிச்சயமா சம்மதிக்க மாட்டான். நிச்சயமா எங்க கட்டடம் வரத்தான் போகுது, இந்த நிலம் அழியத்தான் போகுது. தாயே பூமி மாதா, திருமணியானையும் கீழத்தம்பாவையும் ஒட்டட குருவியும் ஒதத்தியான 8ஆம் நம்பர் நல்லி அள்ளி அள்ளி கொடுத்து இந்த உலகத்தையே நீ தான் காப்பாற்றுறேன். என் உடம்புல உயிர் இருக்க வைத்து ஒன்ன நான் காப்பாற்றுறேன், ஒன்ன நான் அழியப்பட மாட்டேன். இது சத்தியம். எங்க அதடு சார், வியாபார கடையில கல்லாப்பட்டியும் பீரோவும் காலியா இருக்கக்கூடாது. அது இருக்கட்டும், இதுல ஏதாவது எடுத்துக்கங்களேன். ஒண்ணுமே நல்லா இல்லையப்பா. இது பிடிச்சிருக்கு. யோ, இந்த குழம்பு எப்படி இருக்கு? என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்ற? நானா நீ போட்டு இருக்கிற டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அட ஒடுவா, அம்புட்டு திமிரா உனக்கு. அண்ணா 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 அண்ணா, என்ன தொட்டுட்டா, என்ன தொட்டுட்டா. அடோ சாமி, ஏன்டா என்ன பேசி தொட்டா? ஏன்டா தொட்டா? வேணும்னு தொடலப்பா, சும்மா அப்படி ஒரு மாதிரிக்கு. என்ன ஓடுறீங்க? ஓட உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன். காதல் ஓடா, கடைக்கு போய் பம்பு கொண்டா, சுத்தி வா, ஸ்பேனர் கொண்டா, மண்டையை கவுந்துறேன். வாடா, வெக்கங்கட்ட வெட்டருவா. வெளியூர்காரன் தங்கச்சி கையை பிடிக்கிறான், உள்ளூர்காரன் நீ பாத்துட்டு நிக்கிற இல்ல? வெக்கெல்லாம் உனக்கு. சும்மாறா போட. வள்ளி கட்டிட்டு இருக்கிற துணி மாதிரி இந்த கடையில இருக்குதான்னு கேட்டாரு. அதுக்குள்ள இந்த பத்திரகாளி படம் கலகிட்டா. அட நீ நல்லா இருக்கா? இவன் என் கையை தொட்டு நீ பாக்கல? ஆமா, தட்டாரு தொட்டா நீ சும்மா விட்டுடுவல்ல, பேசாம போவையா? நீங்க வாங்க சார். சேலைய பார்த்து பல்லிடிக்கிறோட போய் சாரு. யோ பொழைச்சுப்பா பத்ரா, நீ ஏமா வெளியே வந்த? சூசனை கிட்ட ரவுக்கி அளவு கொடுக்கலான்னு வந்தேன். இப்படி கொண்டாமா, நீ போ வீட்டுக்கு. உடனே கிடக்குது, போமா நீ. எனக்கு என்ன தெரியும்? சூசன் இவன் ஒரு பெரிய டெய்லர். ஏன் டெய்லர்னு நான் கேட்கணும். பெருசா வியாபாரம் நடத்துறத பாரு. என்ன அது கண்டாவே? அதெல்லாம் ஷோப்பா. என்ன ஷோப்பா? உள்ள வைக்க வேண்டியதெல்லாம் வெளியே வச்சுட்டு போயா, வச்சுட்டு குடியா. எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மை வச்சு என்னடா வேலை? போடா எடியா கையா. நீ தான் கடை முதலாளி, அதுக்காக இப்படியா கல்லா உட்காரியா? எல்லாம் இங்கே இருந்தா எப்படி? வர வர ஊர் ரொம்ப கெட்டு போச்சு. இங்க பாட்டா ஐயோடா, இந்தடா உனக்கு மணியா பாக்க தெரியாது. அப்புறம் என்னடா வலது கையில வாச்சு? அது பரவாயில்ல. அதோ பாத்தீங்களா, நீங்க தேடிக்கிட்டு வந்த வேட்டமா, விட்டுடாதீங்க. என்ன சார்? உன் பேர் என்ன? காளியாயி. காளியாயி, பியூட்டிஃபுல் நேம், ரொம்ப பொருத்தம். காளியாயி என்ன செய்வ தெரியுமா? என்ன செய்வா சொல்லு. கழுத்தை வெட்டி கையில புடிச்சுக்கிட்டு, குடலை புடுங்கி மாலைய போட்டுக்கிட்டு, ரத்தத்தை குடிக்க நாக்கு நீட்டிக்கிட்டு தாண்டவம் ஆடுவா. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏ சும்மா நடிக்காத, இங்கதான் யாரும் இல்லையே. பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. அட பாவி, நீ நல்லா இருக்க? நான் நல்லா தானே இருக்கிறேன். சும்மா வாண்ணா. மச்சா மச்சா, விடு விடு, போடு, நல்லா போடு. என்ன ஆச்சு? மனத்துக்கு பங்க வர சமயத்துல சவுடாலாவது கிவுடாலாவது. இத பாருங்க, நீ மட்டும் வரலன்னா இந்த தண்ணிக்குள்ள விழுந்து போனமா போய்கிட்டு இருப்ப.
இந்த தண்ணிக்குள்ளையா? பணமா போயிருப்பியா? என்ன பிள்ளை விடாய்க்கிற? போய் விடு, சாவு. முட்டிங்கால் தண்ணி கூட இல்ல, சாவுறாளா? சாவு. ஆமா ஆமா மச்சான், அப்ப அது எனக்கு தோணவே இல்ல. என்ன இருந்தாலும் நான் பொண்ணுதானே மச்சான், நீ ஆம்பளை சிங்கம். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா ஐயாவே? மச்சான், அவனை நான் மறக்கவே மாட்டேன். அவனை மறக்க மாட்டியா? இந்த மனுஷனோட சதா சண்டை போட்டுட்டு இருக்கோமே, காலம் பூரா இப்படியே போயிடுமோன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நம்மள அவன் தானே சேர்த்து வச்சா. ஆமா ஆமா, கழட்ட விடு. இனிமே சண்டை கிட்ட போட மாட்டியா? சத்தியமா சண்டை போட மாட்டேன். நம்ம கல்யாணம் ஆகுற வரைக்கும். ஆனதுக்கு அப்புறம் மச்சானோட குடுமி கச்சிதமா என் கையில வந்ததுக்கு அப்புறம் இந்த வள்ளியம்மா வச்சது தானே சட்டம். என்ன சொன்ன? வள்ளி, வா மச்சா. மாமா ஊரை விட்டே போறேன். அட நீ நல்லா இருக்கா? நல்லா வரட்டு. நான் பிழைக்கிறதுக்காக பட்டணத்து பக்கம் போறேன். ஏ மச்சா, நீ என்னைக்குமே வெளியூர் போனதில்லையே. இந்த ஊரை தவிர உனக்கு வேற உலகமே தெரியாது. உண்மைதான், நான் கொடுத்து வைக்கிறேன். எனக்கு பிரியமான ஒன்னையும் இந்த மண்ணை விட்டு போறேன். நான் எவ்வளவு பெரிய பாவி. போறதுன்னே முடிவு பண்ணிட்டியா? இது உனக்கே சரியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் இல்ல, நிறைய யோசனை பண்ணிதான் இந்த வந்தேன். சரியோ தப்போ, என்னால முடிஞ்சது நான் செய்யக்கூடியது இது ஒன்றுதான். மச்சா, உன் பூமியை பத்தி சொன்னேன். அது வெறும் மண்ணு, உணர்ச்சி இல்லாதது. ஆனா நான் ஒரு பொண்ணு, உணர்ச்சி உள்ளவன். மனசு தெரிந்து சொல்றேன் மச்சா, உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் பிரிவு என்னால தாங்கிக்க முடியுமா? சொல்லு மச்சா, சொல்லு. உன் மேல எனக்கு இருக்கிற பாசம், என் நிலத்து மேல இருக்கிற பற்றுதல், இதெல்லாம் சமீப காலத்துல வந்ததுதான். ஆனா நான் சின்ன பிள்ளையா தெருவில் விளையாண்டுட்டு இருந்த காலத்துல எனக்கு சொந்தமா இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் என் தம்பி ராஜாவோட தங்கமான மனசு. அந்த தங்கை இப்ப கருத்து போச்சு. என் பொல்லாத காலம் அவனே என் மேல திருட்டு பட்டம் கட்டிட்டான். என்னை பார்த்து பயந்த பயங்கொள்ளலாம் என்னை ஏளனமா பேச முடியா பண்ணிட்டான். என் தங்கச்சி இருக்காளே பாக்குறேன், இல்லாட்டி ஓடி போயிட்டு மாட்டிட்டு சேர்த்து போயிடுவேன். வேலையே பயிர பெய்யுது. அப்புறம் என்ன, ராஜா தான் மரத்தை மாத்திக்கிட்டான்னா நானும் என் மரத்தை மாத்திக்கிடுமா? என்ன பரவாயில்ல, மாத்திக்க மாட்டேன். பள்ளி என் நிலம் பூரா ராஜா பேர்ல எழுதிட்டேன். பத்திரம். ராஜா, உன் மனசு கல்லுடா. அந்த கல்லு பட்டு ஒரு ஏழையோட கண்ணாடி மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சுடா. ஆனா அந்த ஒவ்வொரு கண்ணாடி துண்டலையும் ஒவ்வொரு தாண்டா தெரியுதுன்னு நான் சொன்னதா சொல்லி, இது என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு அவங்கிட்ட கொடுத்தேன். நான் கொடுத்தா வாங்க மாட்டான், அதுல வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். கொடுத்துரு மச்சா. வெள்ளி, நான் டவுன் பக்கம் போறேன். அங்க சினிமா இருக்கும், நாடகம் இருக்கும், சர்க்கஸ் இருக்கும். ஆனா ராஜா இருக்க மாட்டான், என் நிலம் இருக்காது, நீயும் இருக்க மாட்டேன். மச்சா, நீ எங்க போனாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உன் கையால என் கழுத்துல ஒரு முடிச்சு போட்டு என்னை கூட்டிக்கிட்டு போ, இல்ல கொன்னிட்டு போ. வர்ற வழி உன்னை வரத்தான் சொல்றேன் மச்சா. வா, நல்லா வா. நீ ஒரு மனுஷனா மாற தட்டி